அவங்களுக்காக ஹெல்மெட் கொண்டு போறீங்க. இன்னும் சொல்ல போனா விதிகளை மீறும்போது கண்டிக்கிறோம், மதிக்கும் போது பாராட்டுறோம், அப்படித்தானே? இப்ப அந்த மாதிரி பாராட்டி உங்க எல்லாருக்குமே ஒரு வேஷ்டி, டவல் அண்டு சுய் ஜூஸ் இது கொடுக்குறோம். அடுத்தது நாட்டை காக்க ராணுவம் இருக்கு, அப்படித்தானே? பாட்டில் ராணுவம் இல்லைன்னா சரியா வருமா? இங்க இங்க யாரு காக்கிறா? ஊரை காக்க காவல்துறை. ஓகேவா? அதுலயும் அதிகமா கஷ்டப்படுறது டிராபிக். மழை, வெயில், காத்து, அது இதுன்னு சொல்லி எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டு பார்க்கறது டிராபிக் போலீஸ். சரியா வருமா? நீங்க சரியா போக முடியுமா? ஒரு இடத்துக்கு அவசரமா போறீங்க, டிராபிக் போலீஸ் இல்லைன்னா உங்களால போய் சேர முடியுமா? ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு சில சம்பவங்களை வச்சுக்கிட்டு போலீஸை குறை சொல்றோம். அந்த இது கூட 5 ரன் ஒன்னா இருக்கா? மாறி மாறி தானே இருக்கு. பொதுமக்கள் காவலர்கள் நட்பு இனிமையாக இருக்க இனிப்பு வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் காவலர்கள், காவலர் உங்கள் நண்பர்கள், அப்படித்தானே? சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து நண்பர்கள் தினம். பொதுமக்கள், போலீஸ், அதாவது காவல்துறை எல்லாருமே நண்பர்களா இருப்போம், நண்பர்களா செயல்படுவோம். ரைட்டா? உங்க எல்லாருக்கும் நண்பர் தின வாழ்த்துக்கள். அதனால வந்து போலீஸ்காரங்களும் நம்மளும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறத ஒரு விழிப்புணர்வு மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய நன்மைக்காகவும் நம்மளுடைய உயிர் சேஃப்டிக்காகவும் மக்கள் வந்து விழிப்புணர்வு இருக்கணுங்கிறதுக்காக தான் போலீஸ் வந்து கட்டாயம் ஹெல்மெட் அணியணும், கட்டாயம் கம்பல்சரி எல்லோரும் ஹெல்மெட்டு போகணுங்கிறது ஒரு சட்டமாக எடுத்துருக்காங்க. அதை வந்து சில பேர் தவறாக எடுத்துக்கிட்டு போலீஸ் பிடிக்கிறாங்க, அவங்க வந்து நம்மளை ரெக்கவர் பண்ணுறாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து நம்மளுக்கான உயிர், நம்ம குடும்பத்துக்கான உயிர் சேஃப்டிக்காக அவங்க பண்ணுறாங்க. என்றைக்குமே போலீஸ் வந்து நம்ம நண்பராக எடுத்துக்கணும், அவங்கள வந்து எதிரானது. நம்ம சட்ட விதிகள் படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா என்றைக்குமே போலீஸ் நமக்கு பண்ணுற ஒரு நண்பன் தான், உயிர் காத்த தோழன் மாதிரி தான். அதனால் போலீஸ் என்றைக்குமே நம்மளுக்கு கெட்டவங்க கிடையாது. நம்ம என்றைக்குமே விழிப்புணர்வோட நல்லா இருக்கும். அதனால் வந்து ஒரு சேஃப்டிக்காக செய்கிறாங்க. இதை வந்து நம்ம ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கிட்டு எல்லோரும் இதை ஒரு விழிப்புணர்வு எடுத்துக்கிட்டு இன்னைய டேட்டில் நம்ம வந்து எல்லோரும் ஒரு கடமையாக எடுத்துக்கிட்டு ஒரு துணிவோட இன்றைக்கி வந்து எல்லோரும் ஹெல்மெட் அணிங்கிறது ஒரு விழிப்புணர்வு எடுத்துக்கிட்டு நம்ம நடந்துக்கணும். அதனால் போலீஸ் என்றைக்குமே நம்ம நண்பர்கள் தான், எதிரி கிடையாது. சட்ட விதியின் படி நடந்துட்டோம்னா என்றைக்குமே நம்ம நண்பர் தான்.